வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. போன வாரம் மிக்சன் புயலால பார்த்தீங்கன்னா, அந்த புயல் தாக்கத்தினால சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா, தண்ணி 50 சென்டிமீட்டர் அளவுக்கு பேஞ்சு, நிரம்பி கழுத்தளவுக்கான தண்ணி நிறைஞ்சது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஆனா, இப்ப சமீபத்தில பத்திரிகை செய்தியெல்லாம் சென்னை மீண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவு அடிப்படையில மீண்டு வருது அப்படின்றது என்ன சொல்லுங்க? உண்மைதான். இன்னைக்கு பத்திரிகை செய்திகள்ல கடந்த வாரம் மிக்ஜாம் புயல்னால மிரட்டுகிறது புயல்னு, இந்த வாரம் பத்திரிகை செய்திகள்ல மீண்டது சென்னைன்னு பத்திரிகை செய்திகள் வந்துட்டு இருக்கு. உண்மைதான். அது கிட்டத்தட்ட ஒரு 70-80% பகுதிகளில் நீரெல்லாம் வடிஞ்சு ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்குங்க. குறிப்பா இந்த குப்பைகள் கழிவுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் அகற்றுவது யாரோட பங்கா இருக்காது? குப்பை கழிவுகள் அகற்றுவது என்பது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் தான் சென்னை மாநகராட்சியில் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த புயல் மழையின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு, அதனால வந்திருக்கக்கூடிய கழிவுகளை இன்றைக்கு வெளி மாவட்டங்கள்ல இருந்து பல்லாயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியோட ஊழியர்களோட இணைந்து அந்த குப்பை கழிவுகளெல்லாம் அகற்றிட்டு இருக்காங்க. குறிப்பாக இன்றைய தேதியில் 30,000 டன் கழிவுகளை அகற்றிருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் பல்லாயிரக்கணக்கான டன் குப்பைகள் கழிவுகள் அங்கங்க தேங்கி இருந்துகிட்டு இருக்கு. அந்த குப்பைகளை நீக்குவதற்கான பணிகளில் அந்த ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஊழியர்களுடைய உழைப்பு, அளப்பரிய உழைப்பு என்பது பாராட்டத்தக்கது. இப்போ பிற மாவட்டங்கள்ல இருந்து தூய்மை வேலை இந்த பணிகள் செய்யறாங்கன்னு சொல்லிங்க. அப்போ அந்த மாவட்டங்கள்ல யார் வேலை செய்யறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. ஆமா, சரியான கேள்விதான். இது தூய்மை பணியாளர்கள் மட்டும் இந்த வேலைகளில் ஈடுபடலைங்க. நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த சாலை பணியாளர்கள் வந்திருக்காங்க. மின்சாரத்துறையை சேர்ந்த வெளி மாநிலங்களில் வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மின் ஊழியர்கள், லைன்மேன்கள் சொல்லக்கூடியவர்கள்லாம் வந்திருக்காங்க. அதே போல் சுகாதாரத்துறையினுடைய வேலையை செய்யக்கூடியவங்க. இதற்கெல்லாம் அவர்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பல நூறு அதிகாரிகளும் இந்த மிக்ஜாம் புயலினால் ஏற்பட்ட பாதிப்பை சென்னையை மீட்டெடுப்பதற்கு அவங்க அனைவருமே அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இங்கே வந்திருக்காங்கன்னா அந்தந்த மாவட்டங்களில் பணிகள் பாதிக்கப்படுமானா நிச்சயமாக பாதிக்கப்படும். ஆனால் அந்த பாதிப்பை சரி செய்வதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இப்போ 50 பேர் வேலை செய்கிற இடத்துலேருந்து ஒரு 10 பேர் இங்கே வராங்கன்னா மீதி 40 பேர் அந்த விட்டு போன 10 பேருடைய வேலையும் பகிர்ந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அவருடைய பணி என்பது இந்த சென்னை மாவட்டத்தினுடைய புயல் பாதிப்பில், அந்த மழைநீர் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கான பங்களிப்பாக தான் அங்கே அவங்களுடைய உழைப்பும் இருக்குது. அப்போ அந்த வகையில் அவர்கள் அந்த உழைப்பை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பாராட்டத்தக்கதாக தான் இருக்குது. அப்படின்னா அவங்களுக்கு கூடுதல் சம்பளம் ஏதாவது தரப்படுதா? கூடுதல் சம்பளம் என்பது கிடையாதுங்க. அவங்க இங்கே தங்கியிருக்காங்க, மண்டபங்கள் கொடுத்துருக்காங்க, 3 வேளை உணவு, ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு நாள் என்ன சம்பளமோ அந்த சம்பளம் தான் கொடுக்குறாங்க. கூடுதல் சம்பளம் என்பது கிடையாது. இதில் சிலர் அரசு ஊழியர்களாக, அதாவது கன்ஃபார்ம் ஊழியர்களாக கவர்மெண்ட் ஸ்டாஃப் அடிப்படையில் வேலை செய்கிறாங்க. பெரும்பாலும் தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களாக, அதாவது ஒப்பந்த முறையில் வேலை செய்யக்கூடிய முறையில் தான் அவங்க இருக்கிறாங்க. பணி நிரந்தரம் இல்லாமல், சம வேலைக்கு சம ஊதியம் கூட பெறாமல் அவங்களுடைய வேலை என்பது அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலைகளையும் அவர்களுடைய குடும்பங்களை எல்லாம் விட்டுட்டு இங்கே ஒரு வாரம் 10 நாள் அப்படி தங்கி அந்த சென்னை மக்களுடைய இயல்பு நிலை திரும்புவதற்காக இங்கே அவர்களுடைய உழைப்பை செலுத்தி போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக அந்த தண்ணிலையும் பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகளுடைய நிலைமை எப்படி இருந்தது? குறிப்பாக ஜேசிபி, டிராக்டரு, கண்டெய்னர், பால் கொண்டு வர கண்டெய்னரு, இவங்களுடைய பணி எப்படி இருந்தது அப்படின்றது? அது பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து தான் அந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு சாலையில் ஓட்டுறதுன்றது வேறைங்க. நம்ம சாலையில் ஓட்டும் போதே நம்ம ஸ்பீட் பிரேக்கர் கவனிக்கலைன்னா ஒரு விபத்து ஏற்படும். ஆனால் இன்றைக்கி கழுத்தளவு தண்ணி, எந்த இடத்துல சாலை இருக்குது, எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்றதெல்லாம் தெரியாது. அந்த இடத்துல அவர்களுடைய பணி என்பது மிகப்பெரிய பணி. அவர்கள் தான் கழுத்தளவு தண்ணியில் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வண்டிகளை செலுத்தி பொருட்களை கொண்டு போகிறதும், அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொண்டு கரையில் சேர்க்கறதுன்ற வேலைகள்லாம் செஞ்சாங்க. அதுவும் குறிப்பாக ஜேசிபி, டிராக்டர் அதில் மிகப்பெரிய பங்களிப்பு செலுத்துச்சுங்க. இப்போ இன்னொரு விஷயம் இந்த கழுத்தளவு தண்ணியிலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் வெளியேற முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் படகுகளில் மீனவர்கள் போய் மீட்டதாக பத்திரிகை செய்தியெல்லாம் இருந்தது. அப்போ அந்த மீனவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது?
அவருடைய பங்களிப்பும் என்பது சிறப்பான பங்களிப்புங்க. இதை நான் நேர்லயே பார்த்தேன். நான் வந்து வேளச்சேரியினுடைய முன்பகுதியில இருக்கிறேன். இங்கே நடுப்பகுதியா இருக்கக்கூடிய வேளச்சேரி, அந்த விஜயநகர் பேருந்து நிலையம், சென்னை சில்க்ஸ், ராம்நகர், மடிப்பாக்கம் போன்ற இடங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்தளவு தண்ணி நின்னுது. அந்த கழுத்தளவு தண்ணியில நடந்து போவதுன்றதே சிரமன்ற அடிப்படையில, அந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய அந்த மீனவர்களுடைய படகை வந்து பயன்படுத்தினாங்க. அந்த படகை கொண்டு வந்து அங்கே உணவு, இப்போ ஜேசிபிலாம் போக முடியாத இடத்துக்கு அந்த படகுல உணவுகளை வைத்து கொண்டு போய் கொடுத்ததும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற விருப்பப்படுறவர்களை கொண்டு வந்து கரை சேர்த்ததுன்ற பணியை வந்து மீனவர்கள் செஞ்சாங்க. இப்போ குறிப்பா வந்து இந்த இந்த தண்ணியிலையும் இந்த பேரிழப்பு மழையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் இல்லாம மக்கள் வந்து இருந்திருக்காங்க. அப்போ இந்த மின்சாரம் எப்போ கிடைச்சது? இதுல மின் ஊழியர்களுடைய பங்களிப்பு என்ன? மின்சாரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மழை வெள்ளம், கழுத்தளவு தண்ணி, குறிப்பாக வேளச்சேரி, மடிப்பாக்கம் எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர், அதாவது தரைத்தளம் என்பது வந்து கிட்டத்தட்ட வந்து மூழ்கிருச்சு. அப்போது அந்த நிலைமையில் மின்சாரம் என்பது வந்து துண்டிக்கப்பட்டு, அது வந்து அவசியம் செய்ய வேண்டியது. ஏன்னா மின்சாரம் வந்ததுன்னா பாதிப்புக்குள்ளாவாங்க மக்கள். அப்போ துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த துண்டிக்கப்பட்ட அந்த மின்சாரம் ஒரு 2-3 நாட்கள் தண்ணீர் வடிச்சு, அதாவது இங்கே வேளச்சேரி, மடிப்பாக்கம் போன்ற இடங்களில் கூட கழுத்தளவு இருந்த தண்ணி ஒரு 3-4 நாட்களில் இறங்கி ஒடிஞ்சிருச்சு. ஒடிஞ்சிருச்சுன்னா தொழிலாளர்களுடைய இந்த உழைப்பினால அது அந்த தண்ணீர் எல்லாமே வெளியேற்றப்பட்டது. வெளியேற்றிய பிறகு பகுதி பகுதி அளவாக மின்சாரம் என்பது வழங்கப்பட்டதுங்க. குறிப்பாக கொஞ்சம் மேடான பகுதி, தண்ணீர் ஓடிய பகுதிகளில் ஒரு நாள் அன்னைக்கு மழை துவங்கிய இரவு 2 மணிக்கு கட் பண்ணாங்கன்னா, மறுநாள் மாலையில் மின்சாரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 2-3 நாட்களில் தண்ணி தேங்கிய தடவு தண்ணி தேங்கிய இடங்களில் கூட தண்ணியை வெளியேற்றிட்டு மின்சாரங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மின் ஊழியர்களோட வெளி மாவட்டங்கள்ல இருந்து வேலை செய்த அந்த மின் ஊழியர்களுடைய பங்களிப்பு என்பது வந்து சிறப்பாக இருந்தது. குறிப்பா வந்து சில இடங்கள்ல வந்து தண்ணி தேங்கிட்டு இருந்திருக்கு, சில இடங்கள்ல வடிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்போ தேங்கிட்டு இருக்கிற இடங்கள்ல எப்படி வந்து களப்பணியாளர்கள் வந்து களையாட்டுறாங்க? அதுல தூய்மை பணியாளரோட பங்கு என்ன? தேங்கிய நீர்ன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து தண்ணீர் வடிஞ்சிருச்சு. தேங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழிவு நீர் அடைப்பு இது போன்ற இதில் தான் வந்து சில இடங்கள்ல வந்து தண்ணீர் தேங்கியிருக்கு. அது கருமையாகி பாசி பிடிச்சி அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. இப்போ அதை வெளியேற்றக்கூடிய வேலைகளில் குடிநீர் வாரியம் மற்றும் அந்த கழிவுநீர் அகற்று வாரியம்னு சொல்லக்கூடிய அந்த பணியாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஜெட்ராட் இயந்திரம் அது போன்ற அந்த வாகனங்களை வைத்துக்கொண்டும், அதுக்கப்புறம் குப்பைகளை வந்து அள்ளிக்கிட்டு, அடைப்புல இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை கையில் அள்ளி நாமளே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் எடுப்போம்னா யோசிப்போம். இதற்காக நம்ம வெளியில இருந்து ஆளை கூப்பிட்டு வந்து தான் வேலை செய்வோன்ற நிலைமை இருக்கு. ஆனால் அந்த தொழிலாளிகள் அது தங்களுடைய வீட்டு வேலையைப் போல இந்த சென்னை மக்களுடைய இயல்பு நிலை திரும்புவதற்காக அனைத்தையுமே அவர்கள் வந்து அளப்பரிய உழைப்பினால அதை செஞ்சு முடிச்சு இன்னைக்கு வந்து ஒரு இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு அந்த கழிவுநீர் அகற்று வாரிய தொழிலாளிகளுடைய பணியும் அங்கே வந்து சிறப்பாக இருக்குது. ஏன்னா அதனால வந்து சுகாதாரம் மேம்பட்டிருக்கு. இப்போ கழிவுநீர் இருந்ததுன்னா தொட்டாலே அது வந்து நோயை ஏற்படுத்தக்கூடிய இது. இப்போ அது போன்ற இதில் தான் அவங்க தங்களுடைய பணியை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, எதையுமே வந்து எதிர்பார்க்காமல். இப்போ மீண்டது சென்னை அப்படின்னும்போது அதுல குறிப்பா வந்து தூய்மை பணியாளரோட பங்கு எப்படி பணியாற்றினாங்க அப்படின்றது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. தூய்மை பணியாளர்களுடைய பங்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் சென்னை மாநகராட்சியில் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து சுமித் ஊபர்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தான் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. அது வந்து வீடு வீடாக வந்து விசில் அடித்து குப்பைகளை கலெக்ட் பண்ணிட்டு போகும். ஆனால் கடந்த இந்த ஒரு வாரமாக அவர்கள் வீட்டுக்கெலாம் வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடமும் தண்ணி தேங்கி இருக்கு, வீட்டுக்கு வர முடியல. ஆனால் தண்ணி தேங்கி இன்றைக்கு இயல்பு நிலைக்கு வந்த உடனே வீடுகளில் இருந்து அங்கே ஏற்பட்ட அந்த வெள்ள பாதிப்புனால சகதிகள், கழிவுகளை எல்லாம் அகற்றி மக்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல குவிக்கிறாங்க இல்லைங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை போல குவிஞ்சு கிடக்கு. ஒவ்வொரு தெருவுலையும் 2-3 இடங்கள்ல அப்படி வந்து குவிஞ்சு கிடக்கு. அதெல்லாம் குப்பை போடாத இடங்களா, சுத்தமாக இருந்த இடங்கள்லாம் இப்படி அப்படி குப்பைகளாக ஆகிருக்கு. அந்த குப்பைகளை அகற்றுவதும், ஏற்கனவே குப்பைகளை அவங்க கொண்டு போய் கொட்டி ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டி அங்கேருந்து லாரியில் தான் கொண்டு போவாங்க. இப்போ அந்த இடமும் பார்த்தீங்கன்னா மழை போல குப்பைகள் வந்து குவிஞ்சு கிடக்குது. அந்த மணிக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டுடுறாங்க. அப்போ அந்த பணிகளை வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய உழைப்பால் வந்து உடனடியாக அதை சீர் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இரவு பகல் பாராமல்
அவங்க வந்து பணி செஞ்சுருக்காங்க. குறிப்பாக பெரிய லாரி என்பது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில அது வந்து இரவு நேரங்கள்ல மட்டும்தான் வந்து அந்த கழிவுகள எடுத்துட்டு போகும். அது இன்னைக்கு வந்து பகல் நேரங்கள்லயும் கொண்டு வந்து அந்த கழிவுகள அகற்றுவதற்கு வந்து இன்னைக்கு வந்து தொடர்ந்து இந்த வேலைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த தூய்மை பணியாளர்களுடைய பணி என்பது இன்னைக்கு சென்னை நகரம் வ நீர் வடிந்து ஒரு தூய்மையான ஒரு நகரமாக மாறிக்கிட்டு இருக்குன்னா, அவருடைய பணி என்பது மிக சிறப்பான பணியா இருக்குங்க. இப்போ குறிப்பா வந்து இந்த தண்ணீல வந்து ஒரு வாரமா வந்து முடங்கிட்டு இருக்க மக்கள், அந்த நோய் பாதிப்புலேருந்து தடுக்கிறதுக்கு சுகாதாரத்துறையில எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அது அரசு சார்பாக சுகாதாரம் என்ற அடிப்படையில முகாம்கள் நிறுவப்பட்டு ஆங்காங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பாக மூத்த செவிலியர்கள் ஒருவரோ, இருவரோ வந்து இருந்து அவர்களுடைய அந்த பகுதியில மக்களுக்கு என்ன மாதிரியான நோய் பாதிப்பு இருக்கோ, அவர்கள் அங்க போய் கேட்டாங்கன்னா, மருந்து, மாத்திரை குடுப்பதுன்றதெல்லாம் அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கங்க சுகாதார பணியாளர்கள் அந்த வேலைய வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சரி. இப்போ வந்து குறிப்பா வந்து சுகாதாரத்துறை, மின்சார வாரியம், அதேபோல நெடுஞ்சாலைத்துறை, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் இப்படி போன்ற பல களப்பணியாளர்கள் வந்து களப்பணி செஞ்சதனோட விளைவுத்தான் இன்னைக்கு சென்னை மீண்டிருக்கிறதா வந்து சொல்றீங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி நன்றி கடனை செலுத்தப் போறோம்? இந்த நன்றி கடன் என்பது வந்து வெறும் நாம வார்த்தைகளை நன்றி அப்படி சொல்லி முடிச்சுக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த களப்பணி என்பது வந்து நாமளே நம்ம வீட்டுக்கு செய்ய முடியாத வேலைகளை அந்த தொழிலாளர்கள் வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்து நமக்காக இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பணியாளர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவதுன்னா எப்படி செலுத்தணும், எந்த வகையில செலுத்தணும்? ஏன்னா நான் வந்து வெளியில போய் பார்த்தேங்க. இப்போ வடபழனி, கோடம்பாக்கம், வேளச்சேரி, மடிப்பாக்கம் இது போன்ற இடங்கள் எல்லாம் நான் வந்து நேரடியாகவே போய் பார்த்தேன். அவர்கள் வந்து எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவங்களுடைய பணி என்ற அடிப்படையில் கட்டளையிட்டிருக்காங்க அதிகாரிகள். அந்த அடிப்படையில் வந்து இந்த வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வேலையை செய்வதனால பலன் அடைந்தது சென்னை வாழ் குடியிருக்கும் மக்களாகிய நாம் தான். குறிப்பாக நானும் அதில் ஒரு ஆளாக இருக்கேன் இந்த பயன் அடைந்ததில். இப்போ அந்த பயனை நாம் வெறும் நன்றி சொல்லி முடிச்சுக்க முடியுமானா முடியாது. இப்போ எப்படி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லணும்னா, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கழிவுநீர் அகற்று வாரிய தொழிலாளிகள் சில மாதங்களுக்கு முன்னாடி பட்டினப்பாக்கத்தில் அந்த அலுவலகத்தில் 10, 15 நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துக்கெல்லாம் நாம் சென்னை வாழ் மக்களாக இருக்கக்கூடிய நாம் எத்தனை பேர் வந்து அங்கே போய் நாம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். அங்கே நான் ஒரு சங்கம் இருக்கிறதுனால அந்த சங்கத்தின் மூலமாக நாங்கள் போனோம், அவர்களுக்கான ஆதரவு தெரிவிக்கணும். ஆனால் மக்கள் இன்றைக்கு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி கழிவுநீர் அகற்று வாரியத்துக்கு ஃபோன் பண்ணுறோம், உடனே வரலன்னா அவனை போட்டு சத்தம் போடுறோம். ஆனால் இன்றைக்கு அந்த பணியை பிரதிபலன் பாராமல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெளி மாவட்டங்கள்ல இருந்துலாம் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தங்களுடைய வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடுவதன் போது அந்த போராட்டத்திற்கு நாம் குறைந்தபட்சம் ஒரு ஆதரவு நீ செய்வது சரிதான் சொல்லி அப்படி பேசுவதற்கு ஏன் நாம் இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் பெருகி போச்சு. இதில் வரக்கூடிய அவருடைய போராட்ட செய்திகளுக்கு ஒரு ஷேர் செய்வது, லைக் செய்வது, இப்படி எந்த வகையிலும் இல்லாமல் அவருடைய ஆதரவாக ஒரு கருத்து பதிவிடுவது கூட இல்லாமல் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லி நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. மனசாட்சி உள்ள ஒவ்வொருவரும் இன்றைக்கு நாம் சென்னை மழை வெள்ளத்திலிருந்து மீண்டு இருக்கக்கூடிய நாம் இதற்கு காரணமான அந்த முன்கள பணியாளர்களுடைய அந்த அளப்பரிய உழைப்புக்கு நாம் நன்றி செலுத்தணும்னா அந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை போராட்டத்திற்காக நாம் தார்மீக ஆதரவு அளிப்பது என்பது ஒவ்வொரு சென்னை குடியிருப்பு வாசிகளுடைய கடமைன்னு நான் பார்க்குறேங்க. நன்றி.